சாமி, நான் பாத்திருக்கிற இந்த பொண்ணுதான் எனக்கு மருமவளா வரணும். எந்த தடங்களும் இல்லாம என் மவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நல்லபடியா கண்ணால நடக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி தாமதமாகுமா? ஆனா கடைசியில உன் குலதெய்வம் அந்த வீரகாளியம்மன் துணையால உன் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கண்ணால் ஆகும். சாமி, சாமி, நல்ல வார்த்தை சொன்னீங்க. ராசா அத்தா, ரொம்ப நன்றி சாமி. போ போ சாமி, கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க கேட்காமலேயே எல்லா விவரத்தையும் சொல்லிவிட்டீங்க. அப்படியே இந்த பொண்ணு பேரையும் சொல்லிவிடுங்க. எல்லாம் அந்த ஆதிபராசக்தி பாத்துக்குவா. புறப்படு. சரி சாமி. டேய், தட்டுல காணிக்க போடுறா. போடு போடு போடு. வரோம் சாமி. வா. ஐயா, ஐயனாரே, நல்ல வாக்கு சொன்னையா. டேய், பாத்தியாடா, பொண்ணு பேரை நீ கேட்ட உடனே சக்தி பேரை உள்ள வச்சு அந்த ஆதிபராசக்தி பேரையே சொல்லிட்டாரேடா. டேய், சக்தி தாண்டா உன் பொண்டாட்டி. அதா, அதெல்லாம் சரி ஆத்தா. ஆனா கண்ணாலும் அப்படி இப்படின்னு தாமதமாவும் சொன்னாரு. அதெல்லாம் வீரகாளியம்மா பாத்துக்குவாடா. ஐயனாரே, ஐயா, ஐயா, நல்லது நடக்கட்டும்யா. ஐயா, போ 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 ராசா, போ. நான் செலக்ட் பண்ண புடவை பிடிச்சதா உங்களுக்கு? என்ன சக்தி இப்படி கேட்டுட்ட? என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் சொல்ல போனா இந்த புடவையை தான் நீ செலக்ட் பண்ணணும்னு நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். நீயும் கரெக்டா அதே புடவையை செலக்ட் பண்ணிட்ட சக்தி. வாங்க 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 வாங்க. ஹலோ ஆண்டி. வாமா, உட்காருங்க. சக்தி, உட்காருங்க. உட்காருமா. வந்துட்டோம் பொறாமக்காரி. என் பொண்ணு ரங்க மாமா போட்டோவை பார்த்து பொறாமப்பட்டவ. பொறாமக்காரி. அர்க்கணி, சம்பந்தி அம்மாவுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தா. இதுங்களுக்கு டீ போடணுமா? பொறாமக்காரி. உனக்கு வச்சுக்கிறேன். அர்க்கணி, என்னம்மா? இல்ல அத்தை, இந்த டீல சக்கரை கம்மியா போடணுமா இல்ல அதிகமா போடணுமான்னு இவங்களை கேட்கணும் தான். மீடியமா போடு. சரிங்க அத்தை, நான் போய் போட்டு வரேன். உட்காருமா. முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். நானே இப்பதான் பேங்க்ல இருந்து வந்தேன். இப்பதான் இவங்க மாமாவும் நிச்சயதார்த்தம் பண்ண ஐயருக்கு சொல்லிட்டு வர போயிருக்காரு. நீங்க கடைக்கு போயிட்டு வந்தீங்களே, நல்லபடியா புடவை அமைஞ்சுதா? நல்லபடியா அமைஞ்சுது. பூஜா, இந்த புடவையை அவங்க கிட்ட காமி. இந்தாங்க. சக்தி, புடவை ரொம்ப நல்லா இருக்கு. சக்தி கலருக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். எல்லாம் உங்க மருமக செலக்ஷன் தான். உங்க மருமக செலக்ஷன் நல்லதானே இருக்கும்? கண்டிப்பா, ரொம்ப சந்தோஷம். உங்க மருமக எங்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்கல, எல்லா வேலையும் அவளே பாத்துக்கிட்டா. என்ன ரமாமணி, சக்தி நிச்சயதார்த்த புடவை நல்லா இருக்கா? ஆமா ஆமா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நிச்சயதார்த்த புடவை நல்லபடியா எடுத்தாச்சு. அதே மாதிரி கல்யாண வேலையும் சீக்கிரமா நடக்கணும். எல்லாம் உங்க மனசுப்படி நடக்கும். பேசிட்டுங்க, நான் போய் டீ சீக்கிரமா. சரி. எந்த கப்ல போடுறது? இதுதான் கரெக்டான கப், அவளுக்கு ஏத்த மாதிரி. ஐயோ, என்ன இப்படி நாறுது? அந்த ரமாமணி குடிச்ச கப்பா இருக்க போல, அதான் இந்த நாத்து நாறுது. அந்த பொறாமக்காரிக்கு இந்த எச்ச கப்ல தான் டீ போட்டு தரணும். சம்பந்தி, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேணாங்க, டீயே போதும். ஏங்க, என்ன சொல்றீங்க?
என்னதான் நீங்க சக்தி மேல பாசமா இருந்தாலும் நிச்சயதார்த்த புடவை எடுக்க வரலல்ல. அப்படின்னா உங்க மனசுக்குள்ள எதையோ வச்சுட்டு தானே எங்களை பழி வாங்கிட்டீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. உங்க அக்கா பையன் நிச்சயதார்த்தமும் என் பையன் நிச்சயதார்த்தமும் ஒன்னா வச்சுக்கலாம்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு நான் ஒத்துக்கல. இதுக்காக சக்தி நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறதுக்கு நீங்க வராம இருக்கலாமா? என்ன சம்மந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? சக்தி என் மருமக இல்ல, எனக்கு பொண்ணு மாதிரி. உங்களை பழிவாங்க என் சக்தி வாழ்க்கையை நான் பாழாக்குவேனா? நான் மறந்து போன விஷயத்த நீங்க தான் இப்ப ஞாபகப்படுத்துறீங்க. நான் 2 நிச்சயதார்த்தமும் ஒன்னா வச்சுக்கலாமான்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க வேணான்னு சொன்னதுனால அந்த விஷயத்தையே நான் மறந்துட்டேன். நீங்க தான் இன்னும் அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைச்சிருந்தா சக்திய உங்க கூட நிச்சயதார்த்த புடவை எடுக்க நான் அமைச்சிருக்க மாட்டேன் சம்பந்தி. சக்தி கிட்ட நீ அவங்க கூட போக வேண்டான்னு நான் சொல்லியிருந்தா அவ உங்க கூட வந்திருக்க மாட்டா. நீங்க தான் அவமானப்பட்டிருக்கணும். இத பாருங்க சம்பந்தி, தயவு செஞ்சு அடுத்தவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. சாரி சம்பந்தி, நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க சக்தி மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க வரலங்கிற வருத்தத்துல தான் நான் அப்படி பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல குடிச்சாதான் உனக்குலாம் ஆணவம் அடங்கும். பேச்சப்ப நல்லா. அர்க்காணி, அக்கா என்ன லேட்டு? வாங்க. இல்லக்கா, தோ உங்க வருங்கால மாமியாருக்காக ஸ்பெஷல் டீ போட்டுட்டு இருக்கேன். அதான்க்கா லேட்டு. இந்தாங்க, பூஜாக்கும் அத்தைக்கும் நீங்க கொடுங்க. உங்க மாமியாருக்கு நான் என் கையால கொடுக்குறேன். சீக்கிரம் வா. சரிக்கா, போங்க போங்க, வரேன். இந்தாங்க, குடிங்க குடிங்க. சூடு ஆறதுக்குள்ள குடிங்க. சன்னி இந்தாங்க அத்தை. எனக்கா? ஆமா. குடிங்க குடிங்க. குடி குடி, உனக்கு இதுதான் தண்டனை. டீ ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டது. குடிங்க. சரி சக்தி, நிச்சயதார்த்த புடவைய மதன் கிட்டயும் அவங்க அப்பாட்டையும் காமிச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்துறேனே. என்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? தாராளமா கொண்டு போங்க. இந்தம்மா. இந்த அப்ப நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. சரி சம்பந்தி, போயிட்டு வரேன். சரி, வரேன் சக்தி. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அடுத்த வாட்டி வரும்போது இதே கப்ல கழுவாம உங்களுக்கு டீ போட்டு தரேன், சரியா? சக்தி, ரெடி ஆயிட்டியா? அழகா இருக்க. புடவெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, ஐயரு எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் டாக்டருக்கும் நிச்சயதார்த்தம், அப்புறம் கல்யாணம். மாப்பிள்ளை டாக்டர்ல, இனிமே எனக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாம போச்சுன்னா நான் அந்த டாக்டர் தான் காமிப்பேன். வேற எந்த டாக்டர் கிட்டயும் போக மாட்டேன். பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ரமாமணி, சக்தியை கூட்டிட்டு வா. வரோம். சக்தி வா, டைம் ஆச்சு, வா. உட்காருமா. உட்காரு உட்காருமா. வணக்கம். மாலையை எடுத்து பொண்ணுக்கு போடுங்க. பொண்ணுக்கு நெருங்கின சொந்தக்காரால மாலையை போட சொல்லுங்க. நான் தானே தாய் மாமா, நானே போடுறேன்.
பையனுக்கும் மாலை எடுத்து போடுங்க. இந்தாங்க. என்ன குமாரசாமி, உங்க உறவுக்காரங்க எல்லாரும் வந்தாச்சா? இன்னும் யாராவது வர வேண்டியிருக்கா? ஒரு சில பேருக்கு சொன்னோம், வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு ஊர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. சரி, அப்போ நிச்சயதார்த்த லக்கண பத்திரிகை படிக்க சொல்லாமா? தாராளமா படிக்க சொல்லுங்க. சாமி சொல்லுங்கண்ணா. பத்திரிகை படிங்க. பேஷா படிச்சிருவோம். ஸ்ரீ கணபதி சுப்பிரமணிய சுவாமி துணை நிகழும் சொஸ்தி ஸ்ரீ மங்களகரமான ஸ்ரீ ஜெயவருடம் 20ஆம் தேதி வைகாசி மாதம் 7ஆம் நாள் சுபயோக சுபதினத்தில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்த நரேந்திர சுவாமி லலிதாவின் பேரனுமாகிய குமாரசுவாமி வசந்தாவுக்கு பிறந்த திருநிறைச் செல்வன் மதன் என்கிற வரனுக்கும், மதுரை மாவட்டம் மேலூரைச் சேர்ந்த ரத்னபுரீஸ்வரன் சுப்புத்தாயின் பேத்தியுமாகிய செந்தில் ராஜா வசந்தாவுக்கும் பிறந்த திருநிறைச் செல்வி சக்திக்கும் இரு வீட்டார் சம்மதத்துடன் பெரியோர்களின் முன்னிலையில் திருமண நிச்சயதார்த்தம் நிச்சயிக்கப்படுகிறது. நீங்க பொன்னாத்து சார்பில் கையெழுத்து போட்டுருங்க. ஓம் சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷ்வேந்திரியே பிரதிதிஷ்டதி தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு. சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷ்வேந்திரியே பிரதிதிஷ்டதி சகலவித சௌபாகிய பிராப்திரஸ்து தனதான்யாதி சமிருத்திரஸ்து. இந்தாங்கோ, இதுல நீங்களும் கையெழுத்த போட்டுருங்க. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. பையனாத்துக்காராலும் பொன்னாத்துக்காராலும் 2 பேரும் வெத்தலைப்பாக்கு தட்டை மாத்திக்கோங்க. ஓம் ரோஜனோ ரோஜமான ஸ்ரோபன ஸ்ரோபமான கல்யாண தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமா ஸ்ரீயமேவாந்தே ஸ்ரீதேவாதே புனர்நிவேத்யாஹ க்ஷேமோ வைராஜ்யஸ்ய சீதோவாதஹ க்ஷேம. பொண்ணு தாய் சீக்கிரமே பொண்ணு ரங்கத்துக்கு இந்த பொண்ணை நிச்சயம் பண்ண வரப்போகுது. அப்ப என்ன நடக்க போகுதுன்னு வேடிக்கை பார்ப்போம். பொண்ணுக்கு உடன் பிறந்தவா யாராவது இருந்தான்னா மாப்பிளைக்கு மச்சனம் சார்பில் மோதிரம் போடலாம். பொன்னாத்துல மோதிரம் போட போற மாதிரி பையனுக்கும் கூட பிறந்த அக்கா தங்கைகள் யாராவது இருந்தான்னா அவளை விட்டு நாத்தனார் சார்பில் மோதிரம் போட சொல்லுங்க. வீட்டாரும் மோதிரத்தை மாத்திக்கோங்க. மாப்பிளைக்கு மோதிரம் போடுறதுக்கு எங்க தரப்புல மச்சனை யாரும் இல்ல. அதுக்கு என்னம்மா, சக்தியே மதனுக்கு மோதிரம் போடட்டும். கரெக்டா சொல்றா. பேஷா பொண்ணு கையாலே மோதிரத்தை போட்டு விட சொல்லுங்க. சக்தி, இந்த போட்டு விடு. சரி, எந்திரிங்க, எல்லாரும் சாப்பிட போலாம். வாங்க. வாங்க போலாம். அண்ணி வாங்க. இனிமே நான் உங்களை இப்படிதான் கூப்பிட போறேன். சரி, கூப்பிட்டுக்க. நீங்க Facebookல இருக்கீங்களா? ஆமா. சரி, நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புறேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஷூர். ஓகே. அண்ணி, நீங்க இந்த சாரில சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு அண்ணா சொல்ல சொன்னாரு. தேங்க்ஸ். வர அண்ணி.
தங்கம்மா இங்க வா, வந்து உட்காரு. என்னங்க? நிச்சயதார்த்த போட்டோ எல்லாம் வந்துடுச்சு பாரு. தங்கம், சக்திக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல? பொருத்தமா இருக்காங்க. ஏங்க, நேத்து நிச்சயதார்த்தத்துல இந்த கொடுக்கல் வாங்கல பத்தி ஒண்ணுமே பேசலையேங்க. என்ன வரதட்சணையா? அத குடுக்கறதும் தப்பு, வாங்கறதும் தப்பு. அதுலயும் நான் போலீஸ்காரனா இருந்தவன் என்கிட்ட கேட்பாங்களா? ஐயோ, அது இல்லைங்க. நம்ம சக்தி வாழ போற வீடு ஒன்னும் குடுக்கலன்னா ஏங்க ஏதாவது நினைக்க மாட்டாங்களா? தங்கம், அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் மாப்பிள்ளையும் பொண்ணும் சரிசமந்தான். நாம செய்யறதே செய்வோம். ஆனா அவங்க வரதட்சணையா எதுவும் எதிர்பார்க்கற மாதிரி தெரியலையே. இத வந்துடுறேன். சரிங்க. தங்கம்மா, போன் அடிக்குது. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் பண்ணாலும் பண்ணுவாங்க, என்னன்னு கேளு. சரிங்க சரி. ஹலோ, ஆரு? தங்கம்மாவா? அம்மாடி, நான் பொண்ணு தாய் பேசுறேன். அக்கா சொல்லுக்கா. நானும் பொண்ணு ரங்கமும் இங்க குறி சொல்ற சாமியார் கிட்ட போனோம். அந்த சாமியாரு எங்களை பார்த்த உடனேயே நீ நினைச்ச மாதிரியே உன் பையனுக்கு கண்ணால நடக்கும் சொன்னாரு. அப்படியா? இருந்தாலும் நம்ம ஒரு சோசியர் கிட்ட மருமவ சாதகத்தையும் பொண்ணு ரங்க சாதகத்தையும் கொடுத்து பாக்க சொன்னாத்தா. சரி, சாதக பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குனாரு. 2 சாதகமும் நல்ல அம்சமான சாதகம்னு சொன்னாரு. அக்கா சந்தோஷம்க்கா, எனக்கு ஒரே சந்தோஷம் தாயி. அதே உன்கிட்ட இத சொல்லணும்னு போன பண்ணேன். இத உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்றியாப்பா? கண்டிப்பா சொல்றேன்க்கா, கண்டிப்பா சொல்றேன். அப்புறம்க்கா, இங்க நம்ம சக்திக்கு அந்த பக்கமா போய் கத்துக்கிறா. வாழ் வாழ் இங்க நின்று கத்திட்டு இருக்கீங்க. தங்கம்மா தங்கம்மா, ஒரு டாக்டர் மாப்பிளைய நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம். போங்கடான்னு சொல்றேன்ல. சொல்லுப்பா அக்கா. ஹலோ ஹலோ ஹலோ. டேய் போங்கடே. அக்கா கேக்குதா நான் சொல்றது? டேய் போடா. அடக்கட்டையில போறவங்களா ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. டேய் ஹலோ அக்கா, என்னமோ சத்தம் சவுண்ட் என்னமோ கேக்குதே. ஏய் நான் வந்தேன்னா ஐயோ வச்சுட்டா போல இருக்கே. போன் கட் ஆயிருச்சு. சரி போ. தங்கம்மா ஆருக்கோ நிச்சயதார்த்தம்னு சொல்லிச்சே, அருக்காணிக்கா இருக்குமோ? ஆமா ஆமா, அருக்காணிக்கா தான் இருக்கும். அது என்ன ஒரு வீட்டுல 2 மருமவளை வச்சுக்கிட்டு ஒரு மருமவளுக்கு மட்டும் நிச்சயம் வச்சா எப்படி? நானும் என் மருமவ சக்திய பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த டாக்டர் மாப்பிள ஒசத்தி என் புள்ள என்ன மட்டமா? உடனே என் புள்ளைக்கு நான் போய் நிச்சயம் பண்ண போறேன். நிச்சய புடவ கையோட ஊருக்கு போய் சக்திய நிச்சயம் பண்ண போறேன். எப்படியாவது பணத்தை உருட்டி புரட்டி ஒசத்தியான விலையில சக்திக்கு ஒரு பட்டுப்புடவை எடுக்கணும். ஏய் ஏன் இங்க இருக்கிற? அம்மா, உங்களுக்கு சாப்பிடுறது ஏதாவது வேணுமான்னு கேட்க வந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அம்மா, எனக்கு சாப்பிட ஒண்ணும் வேணாம். என்ன போடி. வந்துட்டா கேக்குறதுக்கு. எங்க? என்னம்மா, சம்பந்திகிட்ட பேசிட்டியா? இல்லங்க, சம்மதியமா இல்லைங்க. என் அக்கா போன் பண்ணிருந்தாங்க. அப்படியா? என்னவா? பொண்ணு ரங்கத்துக்கும் அருக்காணிக்கும் ஜாதக பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மேற்கொண்டு என்ன செய்யலான்னு உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. நான் தான் என் சம்மதத்தை சொல்லிட்டேனே. நீ உங்க அக்காவும் கலந்து பேசி முடிவு பண்ணுங்க. ஐயோ சரிங்க சரிங்க. கடவுளே முருகா. ஐயோ ஐயோ. ரமாமணி 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 சீக்கிரமா. என்ன? பொண்ணு எங்க மாமாக்கும் எனக்கும் ஜாதக பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கா?
பெரியத்த ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரத்த காட்டேரி. பொண்ணு தாயி சக்திக்கும் பொண்ணுரங்கத்துக்கும் ஜாதக பொறுத்து ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இவங்க 2 பேரும் இந்த அருக்காணிக்கும் பொண்ணுரங்கத்துக்கும் ஜாதக பொறுத்து நல்லா இருக்குன்னு சொன்னதா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதையும் கேட்டு இந்த லூசு அலறிட்டு ஓடுது. அப்பா, நம்ம கொளுத்தி போட்டு கொழுந்து விட்டு எரியுது. கொஞ்சம் விசிறி விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா எரியும். எரிட்டும்.